ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது நாள் வரைக்கும் நம்ம சூர்யா சார் வந்து குடிச்சிட்டு தன்னோட தாய் குலத்தை என்னெல்லாம் பாடுபடுத்த முடியுமோ அதெல்லாம் படுத்துவார். ஆனால் இந்த வாட்டி நம்ம நந்தினிக்காக குடிக்காமலே சுந்தரவல்லியை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு. கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி பக்கா பிளான் போட்டுட்ருக்காங்க. என்னடா இது புலி பதுங்குதே அப்படின்னு நினச்சா அது பாயறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய போகுது. ஏன்னா சுந்தரவல்லி அமைதியாக இருக்காங்க. என்ன நடக்கணுமோ அது எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன நினச்சி எல்லாமே பண்ணாங்களோ அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. சூர்யா இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து அப்புறம் நகையை திருடி ஒழிச்சு வச்சதுலேருந்து போலீஸை நம்ம சூர்யா சார் வர வச்சது வரைக்குமே எல்லாமே வந்துட்டு சூர்யா இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவுக்கு எப்படியும் தெரியாமல் இருக்கும். இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களே, அவள் சுந்தரவல்லிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் வந்துட்டு சுந்தரவல்லிக்கு வந்துட்டு சூர்யா இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்துட்டு சூர்யா சார் வந்து கடைசியில் இவங்களுக்கே வந்து ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. அது நம்ம சுந்தரவல்லிக்கே தெரியல. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸை வந்து நம்ம சூர்யா சார் கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டதுமே வந்துட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே மாதவி சுரேகாலாம் ரொம்ப பயந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா இன்னும் 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்துரும்னு சொல்லுது, உங்களுக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, போலீஸ் வந்தால் என்ன, மிலிட்ரி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நடக்கிறது நடந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம மாதவிக்கும் சுரேகாவுக்கும் என்ன தான் நடக்குது, அம்மா என்ன தான் பிளான் வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிருக்காங்க. நடக்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கு. அருணாச்சல ஐயா வேறு, இவ வேறு அமைதியாக இருக்காளே, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, இவ எதை பெருசாக பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயாவுக்கு தெரிஞ்சிடுது. கடைசியில் போலீஸ் வந்து எல்லா சுந்தரவல்லி ரூமை வந்துட்டு உடச்சி உள்ளே போய் பார்த்தாங்க அப்படின்னா எந்த நகையுமே இல்லை. ஏன்னா பூட்டு போட்டு வச்சதே எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிறதுக்காக தான். இப்போ வந்துட்டு எந்த நகையுமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால சுந்தரவல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணுங்கள், ஏன் வந்துட்டு என் ரூமில் மட்டும் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணுது. அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து சூர்யா ரூமுக்கும் நந்தினி ரூமுக்கும் போகும்போது அருணாச்சல ஐயா சொல்கிறாங்க, இல்லை அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுந்தரவல்லி வந்து இல்லை போகணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே நம்ம சூர்யா சாருக்கு புரிஞ்சிடுச்சு, ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சதுனால பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி பேக்லேயே இருக்குது. அதை பார்த்ததுமே வந்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது நந்தினி பேக்கில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க நம்ம சூர்யா சார். இருந்தாலும் சுந்தரவல்லி வந்து இல்லை நான் கேஸ் கொடுக்குறேன், என் வீட்டு நகை தானே காணா போணுச்சு, அதனால் நான் கேஸ் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் நந்தினி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஆனால் சூர்யா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த தாய் குலத்தை உள்ளே வச்சுட்டு உன்னை நான் வெளியே எடுப்பேன் நந்தினியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்